கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெப தியான வேலைக்கு உங்களை அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வரவேற்கிறேன். நாம் முதல்ல கர்த்தருடைய வார்த்தையாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 54வது வசனத்தை வாசித்து ஆரம்பிப்போம். அதில் 53, 54 ரெண்டையுமே வாசிக்கலாம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். இன்னைக்கு நாம தியானிக்க போகிற ஒரு காரியம் இந்த வசனங்கள்ல இருந்து இயேசு இன்னது செஞ்சாரு செய்யலை, நம்ம வாழ்க்கையில என்ன செய்வாருங்கிறது முக்கியம் இல்லை. வேத வாக்கியம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும். அப்போது நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன்னு அப்படின்னு நான் எதையாவது செஞ்சேன்னா வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? அப்போ ஆண்டவராகிய நம்முடைய தேவன், நம்ம பிதா, நம்ம வாழ்க்கைக்காக சில வாக்குத்தத்தங்களை கொடுப்பார், சில வல்லமையுள்ள வசனங்களை கொடுப்பார், சில வார்த்தைகளை தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு பரிசுத்தவான்களை கொண்டு பேசுவார். ஏன் உங்ககிட்டயே நேரடியாக நீங்கள் ஜெபிக்கும் பொழுதும் பேசுவார், உங்கள் சபையில் நீங்கள் உட்கார்ந்து கவனிக்கும் பொழுதும் பேசுவார். அந்த வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? நம்ம இஷ்டத்துக்கு எதையாவது செய்யக்கூடாது. இயேசுவே அவர் இஷ்டத்துக்கு எதையும் செய்யலைன்னா நாம் நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது. அவர் வேத வாக்கியத்தின்படி வாழ்கிறாரு. வேத வாக்கியம் இப்படி சொல்லியிருக்கு, அதனால் இதை செய்ய வேண்டியதாக இருக்குது. வேத வாக்கியம் இப்படி சொல்லியிருக்கு, அது நிறைவேறும்படிக்கு நாம் இப்படி நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ வேத வாக்கியங்கள் நம்மை குறித்து என்னெல்லாம் சொல்லுதோ அதன்படி நம்ம நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது வேத வாக்கியம் நிறைவேறும். கர்த்தர் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன்னு சொன்னார்னா நிச்சயம் உன்னை பெருக பண்ணுவார். அவர் சொன்ன வேத வாக்கியங்களின்படி நடக்கிறோமா? அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? இயேசு முதல்ல என்ன பண்ணார்? நம்ம வாழ்க்கை குறித்து அவர் என்ன பண்ணார்? வேத வாக்கியங்கள் எப்படியெல்லாம் நிறைவேறதுக்கு அவர் முக்கியமாக என்ன காரியத்தை நம்மிடத்தில் செய்தார்? அதுதான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரம் 29 வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். தப்பான எண்ணம் எப்படி வருது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன யோசிச்சிங்க? எப்படிங்க ஆண்டவருடைய வசனம்லாம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்னு நினச்சிங்களா? ஏன் தப்பாக நினச்சிங்க? தப்பான எண்ணம் எப்படி வந்தது? இங்கே வசனமே சொல்லுது, வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாதனால. அப்போது தேவனுடைய வேத வாக்கியங்களை, இந்த வசனத்தில் இருக்கிறத, இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற இந்த ஸ்கிரிப்சரை, இந்த வேத வாக்கியங்களை நம்ம அறியலைன்னா, படித்து தெரிஞ்சுக்கலன்னா, கர்த்தருடைய சபைக்கு போய் வார்த்தையை செவி கொடுத்து இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளலைன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த வார்த்தை நிறைவேறாது. ஆசீர்வாதமான வார்த்தைகளை பொழியலாம். புத்தாண்டுக்கு, கிறிஸ்மஸுக்கு, நியூ இயருக்கு, எத்தனை விசேஷமான நாட்களில் நம்ம போய் உட்காந்து பல ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கலாம். ஆனால் எப்போ தெரியுங்களா அது நிறைவேறும்? அதனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளணும். அறியாமல் தப்பான எண்ணம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. அந்த தப்பான எப்படி வருது தெரியுங்களா? அந்த எண்ணம் எப்படி வருது தெரியுங்களா? இது நிறைவேறுமா நிறைவேறாதான் சந்தேகம் உள்ளே வருது. அந்த சந்தேகத்தை போக்கணும்னா ஒரு விளக்கம் தேவை. அந்த விளக்கத்தை தேவனுடைய வெளிச்சத்தில் தான் பார்க்க முடியும். அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? லூக்கா 24:32 சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டு. அப்போ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, நல்லா கவனிங்க, அவர் மரித்து உயிர்த்து எழுந்துட்டாரு. சில சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறாரு, அவங்க கூட பேசிக்கிட்டு வராரு. ஏன் நீங்கள் துக்கமாக இருக்கிறீங்க? இந்த அதிகாரத்தை வாசி பாருங்களேன் வீட்டில். லூக்கா 24 வாசி பார்த்தீங்கன்னா 17, 25, 26 இந்த வசனங்கள்லாம் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. எப்படியெல்லாம் அவர் அவங்கக்கிட்ட வேத வாக்கியம் இப்படி சொல்லியிருக்கு, வேத வாக்கியத்தில் இப்படி இயேசுவை குறித்து எழுதியிருக்கு, இப்படின்னு நிறைய காரியங்களை பேசிக்கிட்டு வந்து கூட அவங்களுக்கு புரியலை. அதுக்கப்புறம் அவங்கள ஸ்ட்ரைட்டாகவே வந்து சந்திக்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும். முதல்ல என்ன வசனத்தை வாசித்து நம்ம ஆரம்பித்தோம் இந்த தியானத்தை? மத்தேயு 26:54 வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? நம்மளுக்கு அது மேலே ஒரு தப்பான எண்ணம் இருக்கக்கூடாது. ஏன்னா அதோட வல்லமை நம்மளுக்கு புரியலைன்னா தப்பான எண்ணம் வந்துடும். அதை புரிஞ்சு கொள்றதுக்கு இயேசுவே நம்மளுக்கு விளக்கி காட்டுறாரு. இப்போ விளக்கி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரா?
அப்போது இந்த விளக்கம் ஏன் கொடுக்கப்படுதுன்னா, நம்ம வாசிக்கலாம், வேத வசனத்துக்கு போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24, 45, 46. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வேண்டியதாக இருந்தது. இப்போ மறுபடியும் அவங்கக்கிட்ட அவங்களுடைய கண்களை திறக்கிறாருன்னு போட்டிருக்கு. அதாவது மனக்கண்களை திறக்கிறார். அவங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிய வைக்கிறாரு, புரிய வைக்கிறாரு. அவரே மனதை திறக்கிறார். அப்போ இருதயம் பூட்டப்பட்டு இருந்தால் இருதயத்தில் ஒரு காரியம் போக முடியாது. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, அதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, எவ்வளோதான் இயேசுவை இறங்கி வந்து சொன்னாலும் புரியாது. நான் இதை புரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன், ஆண்டவரே என் மனக்கண்கள் பிரகாசமாக்குங்க, என் இருதயத்தை திறந்து ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது, இதுவரைக்கும் புரியாத, திரும்பவும் சொல்கிறேன், இதுவரைக்கும் புரியாத வேத வாக்கியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வேத வாக்கியங்களின் வல்லமை உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேற ஆரம்பிக்கும். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏங்க இப்படி பூட்டப்பட்டது, ஏங்க அவர் நம்மளோட மனதை திறக்கிறாரு, எப்போங்க பூட்டப்பட்டது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போது ஆண்டவர் மனதை திறக்கிறாருன்னு நம்ம வாசித்தோம். எங்கே வாசித்தோம்? லூக்கா 24, 45, 46. அது எப்படி பூட்டப்பட்டுச்சு? பிசாசானவன் பண்ணான். எங்கே பண்ணான்? நீங்கள் ஆதியாகம புஸ்தகத்தை வாசித்து பார்க்கணும். நீங்கள் அதில் வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஆதியாகம புஸ்தகம் 21வது அதிகாரம் 19வது ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே நீங்கள் காரியங்களெல்லாம் கவனிக்கலாம். அது என்ன பண்ணுது? உங்கள் கண்கள் தெளிவும், உங்கள் மனது தெளிவாயிரும். நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சூப்பராகிருவீங்க, நன்மை தீமையெல்லாம் அறிவீங்கன்னு அது இஷ்டத்துக்கு குழப்பி விட்டு ஏற்கனவே நல்லா இருக்கிற அவங்க இருதயத்தை, மனக்கண்களை பூட்டி போடுது பிசாசு. அதை இப்போ யார் திறக்கிறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி திறக்கிறார். அப்போ வேத வாக்கியங்கள், வேத வசனங்கள், கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், தேவனுடைய கட்டளைகள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நிறைவேறும்? எப்படி நிறைவேறும்? நாம் அது நிறைவேறணும்னு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அது மேலே நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. நமக்கு வேதத்து வாக்கியத்துகளுக்கு எந்த ஒரு வல்லமையும் இல்லை அப்படிங்கிற தப்பான எண்ணம் நம்மளுக்குள்ளே வரக்கூடாது. நம்ம ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு இது விளக்கி சொல்லுங்கன்னு கேட்டால் தேவன் நம்முடைய மனதை திறப்பார். அப்போ நம்மளுக்கு காரியங்கள் நிறைவேறும். ஏற்கனவே அவன் பூட்டி போட்டதை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் சரியாக்குவார். ஆண்டவர் திறப்பார். ஆண்டவர் திறந்ததை வேற யாரையாவது பூட்ட முடியுமா? ஆண்டவர் பூட்டினதை வேற யாரையாவது திறக்க முடியுமா? அப்போ அதை நம்ம புரிந்து கொள்ளணும். யாக்கோபு புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுது? எந்த ஒரு வேத வாக்கியமும் வீணாக போய் சொல்லாதான், வீணாக போவாது, வீணான காரியத்தை சொல்கிறதே கிடையாது. உங்களுக்கு நன்மையாக உங்கள் வாழ்க்கையை அற்புதமாக பரிசுத்தமாக தேவ வழியில் நடத்தும்படிக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேத வசனங்களில் வாசி பார்த்தீங்கன்னா எத்தனை பேரோட கண்கள்லாம் ஆண்டவர் திறந்துருக்கிறார் தெரியுங்களா? ஆதியாகம புஸ்தகம் 21:19 ஆகாரின் கண்களை திறந்தார். அதே போல் 2 ராஜாக்கள் 6:17 எலிசாவோட வேலைக்காரனுடைய கண்களை திறக்கிறாரு. அது மட்டும் இல்லை, பிழையாமின் கண்களை என்னாகும் புஸ்தகம் 22:31 வாசி பார்த்தீங்கன்னா திறக்கிறார். கழுத தேவதூதனை பார்க்குது, ஆனால் பிழையாம் கண்களுக்கு தெரியல. பிழையாம் கண்களை ஆண்டவர் திறந்தப்புறம் தான் அவன் ஐயோ அங்கே தேவதூதன் நிற்கிறாரு, அதனால தான் இந்த கழுத வாயத்திறந்து நம்ம கூட பேசுது, அப்படியெல்லாம் காரியங்கள் இருக்குது. அப்போது இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கண்களை திறக்கணும். நமக்குள்ள வேத வாக்கியங்கள் இருக்குதுங்க. சங்கீதம் 37:31 சொல்லுது, நம்ம இருதயத்தில் இருக்குது. தேவன் ஏற்கனவே எழுதிட்டாரு. ஆனால் எழுதுந்து இப்போ வேத புத்தகத்தை கையிலே கொடுத்து படிக்க வச்சாலும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா இருதயம் திறக்கப்படவில்லை. சங்கீதம் 119:92 சொல்லுது, நமக்கு வேத வாக்கியங்கள் மன மகிழ்ச்சியை தருதான். வசனம் நம்மளுக்கு மன மகிழ்ச்சியை தருது. ஆனால் இன்னைக்கு மகிழ்ச்சி இழந்து போய் மனுஷன் கஷ்டத்தில் இருக்கிறான், வேதனைப்பட்டு இருக்கிறான். அவன் குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியில் பிரச்சனை, எல்லா காரியங்களும் பாருங்களேன் பிரச்சனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மன மகிழ்ச்சி இழந்து போயிருக்கிறான். ஏன்னா பிசாசானவன் என்ன பண்ணிட்டான்?
இவங்க மனக்கண்களை குருடாக்கி போட்டுட்டான், அடைச்சி போட்டுட்டான். அதனால தான் ஆண்டவர் வந்து வசனங்களை கொடுத்து, வேத வாக்கியங்களை நம்ம கையில் கொடுத்து, விளக்கி காண்பித்து, வெளிச்சம் தந்து நம்மளை நடத்துகிறாரு. அப்போ நம்ம விளங்கி கொள்ளும் பொழுது, நமக்கு மனக்கண்கள் திறக்கப்படும் பொழுது, நம்ம காரியங்களை புரிந்து கொள்கிறோம். நம்ம வாழ்க்கையில் இந்த பிரச்சனையை வேத வசனத்தினால நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும், பிசாசு என்ன தேவனை விட அவ்வளோ பெரிய இவனா? அவன் வந்து மனக்கண்ணை பூட்டப்பட்டுருமா? அவ்வளோ வல்லமை அவனுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். வாசிக்கலாம். கலாத்தியர் 3:22, 21, 22 ரெண்டுமே வாசிச்சு பாருங்க. நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா? அல்லவே. நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக இருக்க கிடையாது. எல்லாமே ஆண்டவர் ஒன்று வச்சிருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது. அவர் அந்த வழியில் தான் நம்மளை நடத்துவார். 22வது வசனம் சொல்லுது, அப்படி இராதபடினால் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. இப்போ வேதம் ஒரு நியாய தீர்ப்பு சொல்லிடுச்சு. எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவத்தின் கீழே போகணும். எல்லாருடைய பாவங்களும் ஆதாம் முதல் இனி இந்த பூமி அழியிற வரைக்கும் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் எல்லாருமே பாவிகள்னு வேதம் சொல்லுது. இதை பேசிக்கிட்டு இருக்கிற, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும் பாவியா? யோசிச்சு பாருங்க. நாம் பாவிகளாக இருந்தோம், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து இன்னைக்கு நீதிமானாக மாற்றப்பட்டுக்கிறோம். அப்போது நம்ம மாற்றப்படுகிற ஒரு காரியம் நடக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளும் எப்படி இருந்தோம்? பாவியாக இருந்தோம், பாவத்தின் கீழே அடைக்கப்பட்டிருந்தோம். கர்த்தர் அதிலிருந்து நம்மளை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இன்னும் ரிலீஸ் பண்ணப்பட வேண்டியவங்க, விடுதலை பெற வேண்டியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. விடுதலை கூறியாச்சு, ஆண்டவர் ஒரு ரெமெடி பண்ணிட்டாரு, ஒரு தீர்ப்பை எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரு? இப்போ நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டோம். இதை கேட்குற அன்பான சகோதரனே, சகோதரியை, நீங்கள் இயேசுவை நம்புறீங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்க, அவரோட வழியில் நடக்கிறீங்க, அவருடைய வேத வார்த்தைங்க உங்களுக்கு புரியுது. அது எப்படியெல்லாம் நம்மளுக்கு புரிய வைக்கிறாருங்கிறத இப்போ நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இனிமேல் வர குழந்தைகள், இனிமேல் பறக்க போகிற மனுஷர்கள், அவங்களும் பாவிகள்னு வேதம் சொல்லுது. அவங்க எப்போ நீதிமானாக்கப்படுறாங்க? கர்த்தரை நம்பி அவர் பின்னாடி வந்து இயேசு நாமத்தை அறிக்கை செய்து ஞானஸ்நானம் பெற்று அவருடைய சீஷர்களாக அவருக்காக வாழும்பொழுது ஒவ்வொரு நாளும் நீதியில் நடத்தப்படுகிறார்கள். அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், வேத வாக்கியம் மொத்தமாக எல்லாரும் என்ன பண்ணிடுச்சு? பாவத்தின் கீழே அடைத்து போட்டது. அப்போ வேத வாக்கியம் அதை செய்யாமல் பிசாசு செய்யலை. பிசாசு கண்ணை குருடாக்குறான். ஆனால் அவன் எல்லாரையும் தீர்ப்பு சொல்லலை. நீ பாவி, நீ பாவின்னு அவன் சொல்கிறதெல்லாம் நம்ம நம்பிக்கின்னு இருக்க முடியாது. நீங்கள் ஆண்டவர் பிள்ளையாக இருப்பீங்க, நீங்கள் தேவனுடைய வழியில் நடப்பீங்க, ஆனால் நீயும் பாவி தானே அப்படின்னு பிசாசு உங்களை சொல்லிச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பிசாசு சொல்கிறதுனால நீங்கள் பாவி இல்லை. ஏற்கனவே பாவத்தின் கீழே வேத வாக்கியம் நம்மளை அடைத்து போட்டதுனால நம்ம பாவிகளாக இருந்தோம். இப்போ நம்ம கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறோம், அவருக்குள்ளே நடக்கிறோம், வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறது. புரியுதுங்களா? எழுதி இருக்கிறபடி இப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைவேறின்னு இருக்குது. நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டுட்டோம். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம், நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டோம். அப்போ நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வேத வசனம் தவறி போகாதுன்னு யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10:35 சொல்லுது. இங்கே பாருங்க, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியமும் தவறாததா இருக்க. வேத வாக்கியம் தவறாதுங்க, பொய் சொல்லாது, தாமதியாது, நிறைவேறாமல் போகாது, அது கீழே விழாது, தரையில் விழாது, நிச்சயமாக பலிக்கும், உங்கள் மேலே பலிக்கும். வேத வார்த்தை அப்படிப்பட்டது. வேத வாக்கியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா என்ன பண்ணணும்? அதை குறித்த சந்தேகம் நம்மளுக்குள்ள எடுக்கக்கூடாது. அந்த வேத வாக்கியத்தின் வல்லமையை நம்ம தப்பான எண்ணம் கொண்டு அதை சந்தேகப்படக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவனே விளக்கம் தராரு. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு விளக்கி காண்பிக்கிறாரு. நம்ம இருதயம் தெளிவடைது, அவரே நம்முடைய மனக்கண்களை திறக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். நல்லா புரிந்து கொள்ளணும். அவர் திறந்துட்டார்னா யாராலையும் அடைக்க முடியாது. ஆனால் முதல்ல அதை அடைச்சி போட்டவர் யார்? எல்லாரையும் ஒரே நீதியின் கீழே கொண்டு வந்தவர் யார்? நம் தேவன் தான். இப்போ எல்லாரையும் நீதிமானம் ஆக்க போகிறவர் யார்? நீங்களும் நானும் நீதிமானம் ஆகிட்டோம், நீதியின் பாதையில் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நிறைய பேர் இன்னும் நீதிமான் ஆகாமல் இருக்கிறாங்க, வெளியில் இருக்கிறாங்க, உலகத்தில் இருக்கிறாங்க, இன்னும் பிறக்காதவங்களும் இருக்கிறாங்க. அவங்களும் பிறந்தாலும் பாவிகள்னு தான்
வேத வாக்கியம் சொல்லுது. அப்போ வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு தெளிந்த புத்தியை பரிசுத்த ஆவியானவர் தருவார்னு 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம். நமக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடியது நம்ம ஆண்டவருடைய வார்த்தைங்கிறத நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். நம்ம கண்களை தெளிவிக்கிறது ஆண்டவருடைய வசனம்தாங்கிறத சங்கீதம் 19:8 வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? போன மாதம் வெள்ளிக்கிழமையில் பேசின பிரசங்கம் நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்குது, போய் கேளுங்க. கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டு. ஏங்க கர்த்தருக்கு பலிபீடம் கட்டணும்? எதுக்குங்க? வசனம் இப்படி சொல்லுது. நாம் அவருக்காக வாழணும்னு சொல்லி தருது. அவருக்காக வாழ வாழ அவருடைய வேத வாக்கியங்களை, வசனங்களை, வார்த்தைகளை நம்ம தப்பாக புரிஞ்சிக்க மாட்டோம். அதை விளங்கி கொள்ளும்படிக்கு ஆவியானவர் நம்மளுக்கு நினைப்பூட்டுவார், நம்ம மனதை திறப்பார். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருடைய மனது திறக்கப்படட்டும். இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமோ, எந்த ஒரு வல்லமையோ, பிசாசோ, எந்த மனுஷர்களோ, ஏன் நீங்களே கூட அடைச்சி போட முடியாதபடிக்கு கர்த்தர் அதை திறப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரே திறக்கட்டும். எலிசா தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஜெபிக்கிறான், கர்த்தர் உன் கண்களை திறக்கட்டும்னு. அதுபோல் உங்கள் கண்களை, உங்கள் மனதை, உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் திறக்கும்படிக்கு நான் ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். அப்படியே ஆகட்டும். நம்ம ஜெபித்து நிறைவு செய்யலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். இந்த வேலையில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வீக தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேத வாக்கியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு ஆண்டவரே, வேத வாக்கியத்தை குறித்த, வல்லமையை குறித்த தப்பான எண்ணம் எங்களுக்குள் இல்லாதபடிக்கு, சந்தேகப்படாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் எங்கள் மனதை திறக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அதை திறக்கும்படிக்கு அவர் உதவி செய்கிறார். அவருடைய கிருபையினாலே, மனதுருக்கத்தினாலே, மகா பெரிய இரக்கத்தினாலே எங்கள் மனது திறக்கப்படட்டும், மனக்கண்கள் பிரகாசமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாக, நாங்கள் நீதிமான் என்று நியாயம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வேத வாக்கியம் தவறாது என்று வாசித்தோமே, அந்த தவறாத அந்த வேத வாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் நிறைவேறட்டும். வேத வார்த்தைகள், வேத வாக்குத்தத்தங்கள், கட்டளைகள், கர்த்தருடைய பிரமாணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் வேத வாக்கியம் சொல்லுகிறது நிறைவேறட்டும். வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தினால் இவைகள் நிறைவேறி இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே, இயேசுவின் நாமத்தில். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தமுள்ள ஆவியானுடைய ஐக்கியமும், சந்தோஷம், சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் நம்மோடு கூடவே இருப்பதாக. ஆமென். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொள்ள, விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.